புலம்பெயர் நாடுகளில் பரபரப்பு. மக்களுக்கு பேரிடி, நாளை முதல் இடைநிறுத்தப்படும் அரசு சேவைகள். பெரும்பான்மையான மக்கள் அதிபர் ரணிலை ஆதரிக்க தீர்மானித்துள்ளனர். கருணாபன் திட்டவட்டம். சுகவீன விடுமுறையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பணிக்கு சமூகம் அளிப்பதில்லை என்ற 200க்கும் மேற்பட்ட அரசு சேவை சங்கம் தீர்மானித்துள்ளன. அவற்றில் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் நில அளவை தொழிற்சங்கங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி சுகவீன விடுமுறையில் பணிக்கு வருவதில்லை என அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களும் தீர்மானித்துள்ளன. இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நள்ளிரவு முதல் நாளை நள்ளிரவு வரை 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க தபால் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. இதன்போது இன்று மாலை 4 மணி முதல் மத்திய தபால் பரிவர்த்தனை இல்லம், இன்று நள்ளிரவு முதல் அனைத்து தபால் நிலையங்களிலும் அடையாள வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் தேர்தலுக்கான சரியான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி தீர்மானிக்கும் என அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் திகதி முதல் அக்டோபர் 16ஆம் திகதி வரையான காலப்பகுதியினுள் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையிலேயே அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தலுக்கான திகதியை ஜூலை 17ஆம் திகதிக்கு பின்னர் அறிவிக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இந்த ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு 2024ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியலில் கையொப்பமிடும் பணிகள் இன்னும் சில தினங்களில் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அதிபர் தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி உச்சநீதிமன்றில் வர்த்தகர் ஒருவரினால் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பிரதமர் நீதியரசர் தலைமையிலான 5 அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன்பாக நாளை பரிசீலிக்கப்பட உள்ளது. அதற்கமைய அதிபர் தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் தேர்தல் திகதியை அறிவிக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளனர் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதியமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அதிபரின் தனிப்பட்ட திறமையினை பாராட்ட வேண்டும். அதிபரின் பதவி காலத்தினை நீடிப்பதற்கு அரசியல் யாப்பில் உள்ள விடயத்தினை அதிபர் கோரியிருப்பதானது சிறந்த விடயமாக பார்க்கின்றேன். இந்த நாட்டில் வரிசை யுகம் இருந்தபோது அதனை குறுகிய காலத்தில் வளமைக்கு கொண்டு வந்த ஒரு திறமையானவர் தான் இன்றைய அதிபர். அவ்வாறு ஒரு தேர்தல் நடைபெற்றாலும் வடகிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிப்பார்கள். அவரினால் தான் இன்று சர்வதேச சமூகம் பல உதவிகளை வழங்கியுள்ளன. அதிபரின் பதவி நீடிக்கப்படாவிட்டாலும் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் அதிபர் ரணிலையை ஆதரிக்க தீர்மானித்துள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளர் தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த மஹிந்த ராஜபக்ஷ, தங்களது கட்சி இதுவரையில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கலந்துரையாடல்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என மஹிந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என்று உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக இருதரப்புக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமது ஆதரவு கட்சியின் கொள்கைக்கு இணங்கி நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வேட்பாளருக்கே வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்போது தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிட தயார் என பிரபல வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பிக்க பெரேரா நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை. இருப்பினும் நாட்டின் கடன் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றி வருகின்றன என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் வங்குரோத்து அடைந்த பிறகு எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை. இருப்பினும் சில அரசியல்வாதிகள் கடன் அதிகரித்துள்ளதாக பகிரங்கமாக தெரிவிக்கின்றனர். எங்கள் கடன்கள் டாலர்களில் கூறப்படும் போது கடன் ஏற்ற இறக்கமாக இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இவ்வாறு
பொய் பிரச்சாரங்களை செய்து மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகளால் தான் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் போன்ற ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டமும் எதிர்க்கப்பட்டது. சந்திரிகா பண்டாரநாயக்க அதிபராக இருந்தபோது மொனாஷ் பல்கலைக்கழகம் இலங்கைக்கு வந்தது. ஆனால் தனியார் கல்வியை அனுமதிக்க முடியாது என்று கூறி அப்போது அனுமதிக்கப்படவில்லை. அந்த பல்கலைக்கழகம் மலேசியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று அது மலேசிய பிராந்தியத்தின் ஒரு கல்வி மையமாக மாறியுள்ளது. இது பில்லியன் கணக்கான டாலர்களை வருவாயை ஈட்டுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகள் இவ்வாறு தொடர்ந்தால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்கும் வரையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை முன்னாள் அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தனவின் 27 ஆண்டு கால அரசியல் பயணத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தவிசாளர் கட்சியை விட்டு வெளியேறிய போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நாட்டை மீட்கக்கூடிய ஆற்றல் ரணிலுக்கு இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். எனவே ரணில் விக்ரமசிங்கவிற்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ மற்றும் தம்மிக்க பெரேரா ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மீளெழுச்சிக்காக ஒன்றிணைவோம் என்ற தொனிப்பொருளில் நாளைய தினம் தென்மராட்சி பூராகவும் இடம்பெறவுள்ள பூரண கடையடைப்பிற்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக இடம்பெறுகின்ற கண்டன எதிர்ப்பு போராட்டத்திற்கும் தென்மராட்சி சமூக பொது அமைப்புகளின் ஒன்றியம் பூரண ஆதரவை கூட்டாக வழங்குகின்றது. குறித்த போராட்டத்தில் எமது சமூக பொது அமைப்புகளின் அங்கத்தவர்கள் அனைவரும் முழுமையாக பங்கெடுப்பார்கள் என தென்மராட்சியில் இயங்குகின்ற சமூக பொது அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கூட்டாக வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கடந்த காலங்களில் எமது மண்ணில் இடம்பெற்ற அனைத்து போராட்டங்களுக்கும் தென்மராட்சியில் உள்ள ஒவ்வொரு சமூக மற்றும் பொது அமைப்புகள் அனைத்தும் தனித்தனியாகவே எமது ஆதரவை தெரிவிப்பது வழமை. ஆனால் நாளை முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டமானது மனிதாபிமானத்தையும் எமது மக்கள் அனைவரினதும் இலவச சிகிச்சை உரிமையையும் வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுவதால் தென்மராட்சியில் உள்ள அனைத்து சமூக பொது அமைப்புகளாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டாக ஆதரவு அறிக்கையை வெளியிடுகின்றோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே தென்மராட்சியில் உள்ள சிறிய வியாபாரிகள் முதல் பாரிய வர்த்தகர்கள் மற்றும் அனைத்து தொழில் அமைப்புகளும் பூரண பங்களிப்பை வழங்குவோம் என்பதை உரிமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் என அவர்களின் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரில் முள்ளிவாய்க்காலில் கொன்று குவிக்கப்பட்டு தமிழ் மக்களை நினைவு கூறுவது அவர்களது உறவினர்களின் தலையாய கடமை என தற்போது பிரித்தானியாவின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு கடந்த மே மாதம் அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டதுடன் இது ஒரு பரந்துபட்ட மனித உரிமை மீறலாகும். இவ்வாறு இவர்கள் கொடூரமாக கொன்றொழிக்கப்பட்டமை அவர்களது உறவினர்கள் மிகுந்த வலி மற்றும் வேதனையுடனேயே வாழ வழிவகுத்துள்ளது. இந்த நினைவு தினத்தில் தொழிலாளர் கட்சி அதற்கான மரியாதையை வழங்குவதுடன் கடைசி சமாதானம் கிடைக்கும் வரையிலும் நல்லிணக்கம் மற்றும் அரசியல் தீர்வு ஏற்படும் வரையிலும் தமிழ் மக்களுடன் நிற்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.